காப்பிரைட் இஷ்யூ வரக்கூடாது இல்லையா, அதனால தான் பரிதாபங்கள் ஸ்டைல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல இருந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பாக்ஸுங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீகன் லெதர் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் ஒரு லெதர்னு தான் நினைக்கிறேன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஃபினிஷிங்கில் மொபைல் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்க. வாவ், லெதர் தெரியுதா? ஸோ இதெல்லாம் எதுக்குடா லெதர்னு பார்த்தீங்கன்னா இங்கே லெதர் இருக்குது, அதனால லெதர். லெதருக்குள்ள லெதர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபோன். அண்ட் இந்த டிசைன் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, பட் ஸ்டில் ஃபோனை பற்றி அவரும் பேசலாம். பரவாயில்லைங்க, பாக்ஸ் இந்த வாட்டி உடையாமல் வந்திருக்கு, எனக்கு ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். சார்ஜர் இருக்குது, 80 வாட்க்கான சார்ஜர். அண்ட் இந்த சைடில் டைப் சி கேபிள், ரெட் கலர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பெரிய பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வாவ், எவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அதாவது இந்த ஃபோனுக்கான கேஸ், அந்த கேஸ் வைக்கிறதுக்கு உள்ளே வந்து இந்த பேப்பர் புக்லெட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பவுச் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் புக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுடைய டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க. செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்கல்ல. அப்படிலாம் கிடையாது, டிசைன் பண்ணுறது தான் அவங்க வேலை, அதை கொடுக்குறது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் பெரிய சீன்லாம் கிடையாது. நான் நிறைய டைம் சொல்கிற விஷயம் என்னன்னா, ஃபோனை வந்து நிறைய நல்ல டிசைனில் கொடுத்துட்டு இந்த கேஸை மட்டும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கொடுத்துருவாங்க. பட் இங்கேயும் லெதர் அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லெதர் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ குட் மூவ். அண்ட் இப்போ இந்த ஃபோனை கொஞ்ச நாள் கழிச்சு டெஸ்டிங் பண்ணிட்டு அப்படிலாம் கிடையாது, ஏற்கனவே நாங்கள் ஓப்பன் பண்ணி டெஸ்டிங்லாம் வந்து பண்ணிட்டோம். உங்களுக்கான ஒரு அன்பாக்சிங் அந்த விஷயம் பண்ணோம் இல்லையா, அதுக்காக இந்த பண்ணோம். ஸோ இப்போ நேராக எங்களுடைய டெஸ்டிங் இந்த ஃபோன் எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்தரலாம். இந்த பிளாக் கலர் வீகன் லெதர் ஃபினிஷிங் வேணாம் அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டாக வரக்கூடிய இன்னொரு கலர் வேரியண்ட்டும் வந்திருக்கு. நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். OnePlus உடைய பிராண்டிங் இந்த இடத்துல செட்டில் தான் வந்திருக்கு. இந்த கேமரா ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. ஆனால் பம்பு மட்டும் சும்மா நல்லா பெருசாக வெளியே வந்திருக்காங்க. ஒரு பீஸ் ஸ்லைஸில் அந்த பாதி ஸ்லைஸ் வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கு. அண்ட் இந்த எல்டி ஃபிளாஷ்லாம் கொஞ்சம் ஆக்வர்டாக வந்து தெரியுது. மற்றபடி எனக்கு கையில் எடுக்கும்போது ரொம்ப ஹெவியாலாம் வந்து தெரியல. காரணம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே வந்து சாம்சங் ஃபோல்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே கிட்டத்தட்ட அந்த 240 கிராம் கிட்டத்தட்ட தான் இருக்கும். ஸோ இதுவும் அங்கே தான் இருக்குது. எங்கே ஒரே வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனை கம்பேர் பண்ணுவோம், இது கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. அண்ட் காரணம் என்னன்னா, இந்த கேமரா பம்பை விட இந்த கேமரா பம்ப் வெளியே இருக்கிறதுனால ஃபோன் ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஃபீல் மட்டும்தான், மற்றபடி பெருசாக தான் இருக்குது. அண்ட் OnePlus நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அலர்ட் ஸ்லைடர் ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. நல்லது. ஐஆர் பிளாஸ்டர் இதுல இருக்கு. வாட் ஆர் மேஜிக்கல் சினாரியோஸ். ஓப்பன் பண்ணீங்கன்னா டிஸ்பிளே வேற லெவலில் இருக்குது அப்படின்னா வந்து சொல்ல மாட்டோம். நம்ம இது வரைக்கும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பார்த்துட்டோம். பட் எனக்கு இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே எங்கள் டீமில் எல்லாருமே ஷாக் ஆன விஷயம் என்ன தெரியுமா, இந்த நடுவில் இருக்கிற கிரீஸ் சுத்தமாக தெரியலிங்க. அதுவும் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் இதை பார்க்கும் போது அதில் செம்மையாக அப்படியே நடுவில் ஒரு ரோடே தெரியும். ஃபோல்டிங் தான், பட் இருந்தாலும் அந்த கிரீஸ் வந்து நல்லாவே தெரியும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக நாங்கள் இது யூஸ் பண்ணிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி ஃப்ளெக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்லைட்லி அந்த கிரீஸ் வந்து விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. OnePlusல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அண்ணன் இருக்காரு ஓப்போ, அதே டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நடுவில் இருக்கக்கூடிய ஹிஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளெக்ஸியான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹிஞ்ச் டெக்னாலஜி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சாலிடாக இருக்குங்க. அதில் எனக்கு எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது. இங்கே பாருங்களேன், சவுண்ட் நல்லா சாலிடாகவும் வந்திருக்கு. அண்ட் ஹிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்பான்சிவாக வந்து இருக்குது. கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகுது. எந்த ஒரு டைம்லையுமே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் வந்து தெரியல. ஆனால் என்ன ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபோனை இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அப்படியே ஒரு யூ ஷேப்பில் வந்து தெரியுது பாருங்கள். லைட்டாக ஒரு படகு மாதிரி தெரியுதா? ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக இல்லை. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வாக இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க பை டிஃபால்ட். ஃபர்ஸ்ட் டைமே OnePlus தரப்புலேருந்து ஒரு ஃபோல்டிங் கொண்டு வரும்போது இந்த ஜீரோ கேப்பு, இந்த ஹிஞ்சஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு சாலிடாக வந்து அவங்க பண்ணியிருக்கிறது நல்ல விஷயமா தான் படுது. இந்த சாம்சங் உடைய கவர் டிஸ்பிளேக்கும் இதற்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேரமான ஒரு டிஸ்பிளேங்க. ஸோ ரொம்ப பழகினா மட்டும்தான் இந்த டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த சைஸில் இருக்கோ அதே சைஸில் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்குது. அண்ட் தேவைன்னா மட்டும் தான் உள்ளே போகிறோம். மற்றபடி எல்லாமே வெளி டிஸ்பிளேலே நீங்கள் படங்கள் பார்த்தாலும் சரி, கேம் விளாடும் சரி, எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம். பட் இதுலேயும் படங்கள் பார்க்கலாம். பட் வியர்டாக என்னன்னா, மேலே கீழே பார் வராமல் ரைட்டில் லெஃப்ட்டில் பார் வரும். அதுதான் இந்த டாப் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கார்னிங்கோலா கிளாஸ் விக்டஸை விட இன்னும் ஸ்ட்ராங்கான 20% ஸ்ட்ராங்கான செராமிக் கார்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. போட்டு பார்த்தலாமா? என்ன ப்ரோ இவ்வளோ ஹைட்லேருந்து போட்டால் உடையுமா அப்படின்னு கேட்குறீங்களா? என்னங்க பண்ணுறது, 1 லட்ச ரூபாய்க்கு வேலை வைப்பாங்க ப்ரைஸு. சரி, உங்களுக்காக வேலை இருந்து ஒன்று போட்டு பார்த்தலாமா? 3, 2, 1 போச்சு. ஓகே, செராமிக் கார்டு இது வரைக்கும் காப்பாற்றிருக்கு. ஸோ உள்ளே ஒன்றும் ஆகலை. அண்ட் அதாவது மேலே இருக்கக்கூடிய டிஸ்பிளேல ஒன்றும் ஆகலை. உள்ளே இருக்கக்கூடிய டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா தின் லேயர் ஆஃப் சம் ப்ரொடக்ஷன் இருக்குன்னு போட்டிருக்காங்க. பட் அது என்னன்றதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். சரி, இப்போது மேலே இருக்கிற டிஸ்பிளே உள்ள இருக்கிற டிஸ்பிளே வித்தியாசங்கள் வந்து தெரியாது. ரெண்டுமே 2K ரெசல்யூஷனில் தான் வந்திருக்கு. அண்ட் பிபிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக தான் வந்திருக்கு. அண்ட் ரெண்டுமே பார்க்கறதுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. ரெண்டுமே LTPO டிஸ்பிளே. அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள நல்ல டிஸ்பிளே கொடுப்பாங்க, இல்லை மேலே மாற்றுவாங்க, மேலே கொடுப்பாங்க, உள்ளே மாற்றுவாங்க. இவங்க ரெண்டுமே LTPO
LTPO 3.0 வந்து கொடுத்துருக்கிறது ஒரு கூடுதல் ப்ளஸ். 1400 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்கு, 2800 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர்ல பிரச்சனை இல்லை, அவுட்டோர்ல போகும்போதும் டைரக்ட் சன்லைட்லையுமே வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் சாம்சங்குக்கு அடுத்தபடியாக நாங்கள் யூஸ் பண்ண ஃபோன்லேயே எங்களுக்கு ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் அவுட்டோர்ல பிரச்சனை இல்லாமல் இருந்தது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான். 1440 ஹெர்ட்ஸ் என்னன்னு கேட்குறீங்களா? PWM டிமிங் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துருப்பீங்கல்ல. அதாவது வந்து லோ லைட்டில் லோ பிரைட்னஸ்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம்னா கண்ணுக்கு கெடுதி அப்படின்றது போலலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னும் தெரியாதவங்களுக்கு ஐபோட்டில் வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதையும் செக் பண்ணுங்க. எல்லாருமே அவங்க கண்ணை பாதுகாக்கணும்னா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ பெரிய டிஸ்பிளேல நம்ம படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்குங்க. அண்ட் இன்னும் சொல்ல போனால் ட்ரிபிள் ஸ்பேஷியல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செம்ம சவுண்ட். நீங்கள் மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கு நல்ல படம் பார்த்துட்டு இல்லை கேம் விளையாடும் போது நீங்கள் இந்த சவுண்டை கேட்டிங்கன்னா நல்ல ஃபீல் வந்து இருக்குது. ஹாப்டிக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. அண்ட் நாங்கள் கால் குவாலிட்டியை பொறுத்திருக்கோம் இப்போ தான் ஃபோன் 4 நாளாக தான் வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே. இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அண்ட் ஒரு லைக் போடுங்க. கண்டிப்பாக 20,000 லைக் வந்துருச்சுன்னா ரிவ்யூ உங்களுக்காக கொண்டு வரேன். பர்ஃபார்மன்ஸ்க்கு இதில் Snapdragon 8 Gen 2 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ரேம் டைப் மற்றும் ஸ்டோரேஜ் டைப்புமே வந்து இருக்கு. AnTuTu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 13 லட்சம் கிட்ட வருதுங்க. ஸோ இந்த ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்கவே வேணாம், பிச்சு உதரும். பட் அதற்கு முன்பாக AnTuTu ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 46 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து போச்சு. ஓகே, லைட்டாக அந்த வார்ம்னஸ்லாம் வந்து தெரிஞ்சது. சரி, இது ஒரு பக்கம் வச்சுட்டு நாங்கள் CPU த்ராட்லிங் டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்தோம். அது எப்படி இருக்கிறது வந்து பாருங்க. 3D எக்ஸ்ட்ரீம் ட்ரஸ்ட் டெஸ்டிங் வந்து பண்ணி பார்த்தோம். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஓரளவுக்கு ஓகேவா வந்து வருது. பட் அந்த மாதிரி டைமில் எங்களுக்கு ஹீட்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 டிகிரியை வந்து கிராஸ் பண்ணுச்சு. எஸ், இது எல்லாமே சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க்கில் இந்த அளவுக்கு வந்து வந்திருந்தது. ப்ராக்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு BGMI கேமை நாங்கள் ப்ளே பண்ணி பார்த்தோங்க. ஸோ இதில் 90 FPS-க்கான கேம் பிளேயோட சப்போர்ட் வருது. அதுவும் ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு ஆண்ட்ராய்டில் நான் பார்க்குறேன், விச் இஸ் குட். சரி, இதில் கேம் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் நாங்கள் விளையாடி பார்த்தோம். எங்களுக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ரேம் ட்ராப்ஸோ லேகோ எதுவுமே வந்து இல்லை. நல்ல ஸ்மூத்தான ஒரு கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு. வித் அந்த ஸ்பீக்கரோட நீங்கள் விளையாடும் போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம். ஹீட்டிங்கை பற்றி கேட்டிங்கன்னா அந்த 30 மினிட்ஸில் பெருசாக வந்து ஹீட்டிங் இல்லை, லைட்லி வந்து வார்ம்னஸ் அதெல்லாம் வந்து இருந்துச்சு. அதற்கு மேலே வந்து ஃபேஸ் பண்ணல. சப்போஸ் இன்டெப்த் ரிவ்யூ பண்ணும்போது இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். அண்ட் ஏன் ப்ரோ எப்போ பார்த்தாலும் BGMI பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் வேறு கேமை விளையாடுறதா சொன்னீங்க, அந்த வாயில் பேர் வராத ஒரு சில கேம்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹெவி கிராஃபிக்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு சில கேம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் நீங்கள் விளையாடுறீங்களான்னு சொல்லுங்கள். நீங்கள் விளையாடிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இருந்து அதை டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன். என்ன சொல்கிறீங்க? ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2-in-1ங்க. ஒரு நார்மல் ஃபோனாகவும் அது யூஸ் ஆகணும், அண்ட் ஓப்பன் பண்ணால் ஒரு மினி டேப்லெட்டாகவும் ஒர்க் ஆகும். நார்மல் ஃபோனாக இருக்கும் போது பிரச்சனையே கிடையாது. நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு மினி டேப்லெட் மாதிரி ஓப்பன் பண்ணி அந்த பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய விதமான ஆப்டிமைசேஷன் தேவைப்படுது, நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் தேவைப்படுது. அந்த மாதிரி இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் நமக்கு Android 13 இருக்குது, ஆக்ஷன் OS 13.2 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனுக்காகவே நிறைய விதமான ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த டாக், அதாவது நீங்கள் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலுமே இந்த டாக் கீழே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், ரீசெண்டாக வச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், இதில் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். நம்ம எந்த இடத்துல எந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேணும்னாலுமே நீங்கள் அழகாக வந்து ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்குது. ஸ்பெஷலி அந்த பெரிய டிஸ்பிளேல நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க, அதாவது வந்து மல்டி வியூ, ஸ்பிளிட் வியூன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வைக்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்குது. ஸ்பிளிட் வியூ அப்படின்னும் போது தான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆப் 2 ஆப்பை மட்டும் நம்ம ஸ்பிளிட் பண்ணாமல் 3 ஆப்பை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் கீழேயுமே ஒரு ஆப் வந்து வச்சுக்கலாம். ஸோ மேலே 2 கீழே ஒன்று, நீங்கள் அப்படியே ஸ்மூத்தாக வந்து மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த விஷயங்களும் இதில் இருக்கு. சப்போஸ் உங்ககிட்ட ஓப்போ இல்லை OnePlus உடைய டேப்லெட்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோனை நீங்கள் அழகாக அந்த டேப்லெட் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு மல்டி ஸ்க்ரீன் கனெக்ட் அது ஒர்க் ஆகுது. இல்லை உங்ககிட்ட அந்த OnePlus உடைய டேப்லெட் ஃபர்ஸ்ட் டேப்லெட் வந்துச்சு பாருங்க, அது இருந்துச்சுன்னா நீங்கள் கம்யூனிகேஷன் ஷேரிங்கும் வந்து பண்ண முடியும். ஏன்னா அதில் தான் சிம் போட முடியாதுல்ல, இதில் இருந்து நீங்கள் அதையும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவுமே நீட் அண்ட் க்ளீனாக வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் இதில் இந்த டிராகன் ட்ராப்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே அட்லீஸ்ட் இப்போ OnePlus எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி எல்லாமே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. லேப்டாப் மட்டும் தான் லான்ச் ஆக வேண்டியது பாக்கி இருக்குது. நாங்கள் அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆப்பிளுக்கு ஈக்குவல் இல்லை கொஞ்சம் அப்படி காம்படிஷன் கொண்டு வர மாதிரி ஒரு எக்கோ சிஸ்டம் இவங்க பில்ட் பண்ணிடுவாங்க. செட்டிங்ஸ்ல இந்த ஸ்டைலஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் எந்த ஒரு பென்சிலுக்கான ஆப்ஷன் சப்போர்ட் எதுவுமே வந்து கிடையாது. OnePlus உடைய டேப்லெட்லேயே இருக்குது, அதை கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாம். பட் ஓப்போ கிட்ட இருந்து தான் மொத்தமாக நிறைய விதமான விஷயங்கள் எடுத்து பண்ணியிருக்காங்க. பிரச்சனை இல்லை, அவங்க அண்ணன் தம்பிங்க. பட் இந்த பென்சில் சப்போர்ட் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் அந்த மாதிரி விஷயங்கள் வேணுன்றவங்களுக்கு
ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் இப்போதைக்கு. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4805 mAh பேட்டரி, அது என்ன கணக்குன்னு தெரியல, பட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் பேட்டரி அந்தளவுக்கு இன்டெப்த்தாக டெஸ்ட் பண்ணல. ஸோ இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பாக்ஸில் நம்ம பார்த்தோம் 80 வாட்க்கான சார்ஜர் இருக்குது. ஆனால் 65 வாட்க்கு தான் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ 80 வாட் என்ஜாய் மக்கள் ஏன்னு சொல்கிறாங்க. 15 வாட் எக்ஸ்ட்ரா, நிறைய பேர் அது கூட கொடுக்குறதில்ல, பட் ஓகே இருக்குல்ல. ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கேமராவில் கம்மியாக தான் வந்து இருந்துச்சு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பெக் வைஸாகவே நிறைய விஷயங்கள் புதுசாக கொடுத்துருந்தாங்க. ஸோ முதல்ல அது என்னன்றதை சொல்லிடுறேன். ஸோ பிரைமரி கேமராவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது சோனி LYT T808 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிக்சல் ஸ்டாக்டு டெக்னாலஜியில் வந்த ஒரு சென்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இட் செல்ஃப் இஸ் நியூ. ஏன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சல்லையே 2 விஷயங்கள் வந்து சேர்ந்துருக்கும். ஃபோட்டோ டைடுமே சரி, இல்லை பிக்சல் டிரான்சிஸ்டருமே சரி, இது ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சு இப்போ ஒரே பிக்சலில் நம்மளால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாம்பிள் இமேஜஸ் எல்லாம் வந்து பாருங்கள், இது வந்து ஆன்லைன்லேருந்து எடுத்தது தான். உங்களுடைய டெக்னாலஜி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது இன்னும் இன்டெப்த்தாக வந்து போகுது. பட் நம்ம எடுத்த கேமரா சாம்பிள்ஸையும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த சாம்பிளாக வந்து பாருங்கள், பிரைமரி கேமராவில் எடுத்த இமேஜே வந்து சூப்பராகவே வந்துருக்குங்க. நான் கண்டிப்பாக இது எதிர்பார்க்கல, பட் நல்ல இமேஜ் குவாலிட்டி வந்து பிரைமரி கேமராலே வந்து கிடைக்குது. Hasselblad எதில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு Hasselblad லான்ச் பண்ணி எந்த கேமராலையுமே நல்ல இமேஜ் குவாலிட்டி OnePlusல வந்து கொடுத்தது கிடையாது. ஆனால் இந்த ஃபோனில், அதுவும் ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில், நான் எதிர்பார்த்ததுக்கு மேலே கேமரா குவாலிட்டி பிரைமரி கேமராலே சூப்பராக இருக்குது. ரெண்டாவது கேமரா டெலஃபோட்டோ கேமரா 64 மெகாபிக்சலுக்கான OS சென்சர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி விஷன் கேமரா தான். உங்களுக்கு 3x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் இருக்குது அண்ட் 6x வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன் சென்சர் ஜூம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இன்னொரு விஷயம் என்னென்னா 120x வரைக்கும் ஜூம் பண்ணி உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும் ஒரு ஃபோல்டிங் ஃபோன்லையா. இது தேவையான்றதை தாண்டி இது எப்படா கொடுத்தீங்க, இதை டெஸ்ட் பண்ணி ஆகணுமேனு தோணுது. என்கிட்ட வந்து S23 அல்ட்ரா இல்லை, அதனால் S22 அல்ட்ரா இருந்தது. S22 S23க்கே பெருசாக வித்தியாசம் கிடையாது. அதனால் சாம்சங் தான் இது வரைக்கும் 100x ஜூமில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இது அந்தளவுக்கு சூப்பராக இல்லாட்டியுமே நிறைய இடத்துல வாவ் பரவாயில்லையே நல்லாவே பண்ணியிருக்காங்களே அப்படின்ற அளவுக்கு இருக்குங்க 120x. அண்ட் மூணாவது கேமரா 48 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர். ஸோ இந்த அல்ட்ரா வைட் சென்சரில் தான் நம்மளால மேக்ரோ ஃபோட்டோவும் எடுக்க முடியும். எனக்கு இந்த அல்ட்ரா வைட் எப்படி இருக்குன்றதை விட இந்த மேக்ரோவை பாருங்களேன். செடி வந்து ஆக்சுவலி எவ்வளோ சின்னசுன்னா, இந்த பிரைமரி கேமரா எடுத்த ஃபோட்டோ நான் பக்கத்தில் வைக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்க, ரெண்டுமே பக்கம் பக்கம் இருக்கு. மேக்ரோ எந்த அளவுக்கான ஒரு ஷாட்டை எடுத்து கொடுத்துருக்குன்னா பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. அல்ட்ரா வைட் ஷாட்டுமே இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. கலர் கொஞ்சம் மாறுது, பட் ஸ்டில் 3 கேமராவுமே இந்த வாட்டி இந்த ஃபோனில் ஸ்பெஷலி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் இந்த லோ லைட்டில் எடுத்த இமேஜ் குவாலிட்டியுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. டிஃபால்ட்டாகவும் சரி, அந்த போர்ட்ரேட் ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த பின்னாடி பொக்கையெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்கு, ப்ராசஸ் பண்ணியிருக்கு. டீட்டெயில்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது, பட் ஸ்டில் இமேஜ் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு வந்து தோணுது. இது ரியர் ஃபேசிங் கேமரா பொறுத்திருக்கு. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் 2 கேமரா. ஒன்று இந்த பெரிய டிஸ்பிளேல இங்கே இருக்கக்கூடிய பஞ்சோல், இன்னொன்று நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இங்கே வரக்கூடிய இந்த பஞ்சோல். சரிங்களா? ஸோ இதில் என்னடா கேமரான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 20 மெகாபிக்சலுக்கான கேமரா, இன்னொன்று 32 மெகாபிக்சலுக்கான கேமரா. ஸோ இந்த சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்க. ஓரளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அந்த குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இமேஜ் குவாலிட்டி உங்களுக்கு அந்த எட்ஜ் டிரெக்ஷனாக இருக்கட்டும் ரொம்பவே ஹார்ஷாக தான் வந்து பண்ணுறாங்க, பட் இருந்தாலுமே அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த போர்ட்ரேட் பொக்கையெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நான் இந்த செல்ஃபி கேமரா இன்னும் அதிகமாக வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாமே நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம். ரியர் ஃபேசிங் கேமராவில் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எப்படி இருக்குன்றது வந்து பாருங்கள். இப்போ ஜஸ்ட் வாக் பண்ணுறேன் அண்ட் ஸ்டெபிலிட்டியும் வந்து செக் பண்ணுங்கள். இது ஈவினிங் வந்து ஒரு 5:15 ஆகுது. இப்போது சன் கொஞ்சம் செட் ஆகிற டைமில் ஃபேஸில். அண்ட் இப்போ நான் வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி கொஞ்சமாக ரன் பண்ணுறோம். இப்போ எப்படி இருக்குன்றது வந்து பாருங்கள். கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வாங்க. எஸ், ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது. ஒருவேளை போர்ட்ரேட்டில் வீடியோ எடுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா நாங்கள் இப்போ வந்து f1.4 அப்பச்சரில் வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு பார்க்கும்போது பேக்ரவுண்ட் பொக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோவில். 4K 30 fps நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் கேமரா, தட் இஸ் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த கவர் டிஸ்பிளேக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கேமரா. ஸோ இந்த கேமராவை நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். இது ஓப்பன் பண்ணி உள்ளே நம்ம வீடியோ காலுக்கு அந்த மாதிரி மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு மேபி யூஸ் பண்ணிக்குவோம் அந்த கேமரா. இதோடைய குவாலிட்டி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபோல்டிங் ஃபோனில் ரியர் ஃபேசிங் கேமராவை நம்ம பிரைமரி கேமராவை வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி கூட எடுக்க முடியும்னு சொன்னதுக்கு இதுதான் ஒரு சாட்சி. பட் என்னென்னா பிடிச்சி யூஸ் பண்ணுறது இது கொஞ்சம் பெருசாக இப்படி பிடிச்சி யூஸ் பண்ணோம். பட் அதில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். சப்போஸ் vlogலாம் எடுத்திங்கன்னா இப்படி வச்சு கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் இந்த மாதிரிலாம் vlog வச்சு எடுத்துகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள தான் பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க. இப்படி வச்சு யாராச்சும் vlog எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் குவாலிட்டி உங்களுக்கு இப்படி வந்து கிடைக்குங்க. நீங்கள் கீழே என்ன பேசுகிறோன்றதை நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு மேலே வந்து கேமரா வச்சுக்கலாம். மற்றபடி ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் நிற்கிற மாதிரி இல்லைங்க. OnePlus உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் ஓரளவுக்கு நிற்கிற மாதிரி வந்து செய்திருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் அவங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா
ஆப்டிமைசேஷன் சாஃப்ட்வேரில் ஒரு சிலது தேவைப்படுது ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஏற்ப, அது ஒன்று. அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்த புதுசில் நாங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு அந்த க்ரீஸே தெரில. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் அந்த 4 நாள் நாங்கள் மூடி க்ளோஸ் பண்ணும்போதே எங்களுக்கு அந்த க்ரீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஒரு 4 மாதம் யூஸ் பண்ணால் என்ன ஆகும், 1 வருஷம் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இனிஷியலி இந்த ஃபோனை இப்போதைக்கு வாங்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லதாக இருக்குன்றது நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?